சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. சட்டப்பேரவையில் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா நிறைவேறியது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. முதல் முறையாக தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் துணைவேந்தர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். விவரங்களை வழங்கலாம். தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் முதல் முறையாக தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. கடந்த வாரத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது. அதாவது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பல்கலைக்கழகங்கள் தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களை ஒப்புதல் அளித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. அதன் பிறகாக பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் தமிழக அரசிற்கு இருப்பது என்கின்ற அந்த மசோதாவிற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில முதல் முறையாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில பல்கலைக்கழக பதிவாளர்கள் மற்றும் துணைவேந்தர்களுடனான ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. பல்கலைக்கழகங்களுடைய தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது, எத்தனை பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்கள் இல்லை என்பது குறித்தெல்லாம் இங்கே பேசப்பட இருக்கிறது. கிட்டத்தட்ட 10 பல்கலைக்கழகங்களுக்கு மேல் துணைவேந்தர்கள் இல்லை என்கின்ற அந்த தகவல் இருக்கிறது. 22 பல்கலைக்கழகங்கள் மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது. இவற்றை பொறுத்தவரைக்கும் பல்கலைக்கழகத்தினுடைய நிதி ஆதாரம் என்னவாக இருக்கிறது, பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய பணியாளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறது, பல்கலைக்கழகங்களுடைய அந்த கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கு என்ன மாதிரியான ஆலோசனைகளை வழிகாட்டுதலை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தெல்லாம் பல்கலைக்கழகங்கள் சார்பில் இருந்தும் முதலமைச்சருடன் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் மற்றும் துணைவேந்தர்கள் இல்லாத பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர்களும் இங்கே பங்கு பெற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்கள் என இருவர் கலந்து கொள்ளலாம். துணைவேந்தர்கள் இல்லாத பல்கலைக்கழகங்களில் பதிவாளர்கள் மற்றும் அவருடன் கூடுதலாக ஒரு பிரதிநிதி ஒருவர் கலந்து கொள்ளக்கூடிய வகையிலே இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. வரலாற்றில் இதுதான் தமிழகத்தில் முதல் முறையாக முதலமைச்சர் தலைமையில் அனைத்து பல்கலைக்கழகங்களினுடைய ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.